அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் 30 முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் நல்ல மாற்றத்தை விரைவில் சந்திக்கக்கூடிய யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றமும் நிறைவான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைவடையக்கூடிய இந்த தருணத்தில் இன்னும் சில மாதங்களில் நிறைவடைய போகிறது. எனவே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியிடமிருந்து தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் நிறைவாக 7.5 சனியில் நடுப்பகுதியில் ஜென்மசனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குருவும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். குருவின் அமைப்பும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமான ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் பாம்புவின் வால்பகுதியை கொண்ட மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 80% மேல் தங்களது சஞ்சாரத்தை பூர்த்தி செய்த கேதுவின் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதைவிட மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வழி செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை யோகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதே போன்று சூரியனும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். சூரியன் மற்றும் புதன் கர்மஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் ஒன்று வரம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கிரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது அனைத்து விதமான சங்கடங்களையும் களைந்து லாபம் நிறைந்த வாய்ப்புகளை அனைத்து விதமான பணிகளிலும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி தருகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். இந்த நவம்பர் 30ஆம் தேதி இறுதியில் கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வானது ஏற்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் மேலும் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை எளிதில் சாதாரணமாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உண்டு. நாம் அனைவருமே கோழியை பார்த்திருப்போம். அந்த கோழியானது பறவை இனமாக இருந்தாலும் கூட அது 10 அடி உயரம் பறப்பது என்பதை அரிதான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவு குறைந்த தூரத்தை கூட பறந்து கடக்க இயலாத அந்த பறவையானது முட்டையிட்டு குஞ்சு பறித்து அந்த குஞ்சுகளை பராமரித்து பேணி காத்து வளர்க்கக்கூடிய சூழலில் ஒரு கழுகு ஒன்று அந்த கோழி குஞ்சில் ஒன்றை எடுத்து கொண்டு சென்றால் நிச்சயமாக அந்த கோழி நம்மளால் பறக்க முடியாது, சிறிது தூரம் கூட செல்ல முடியாது என்று எண்ணி தயங்கி அப்படியே நிற்பதில்லைங்க. தன்னுடைய சந்ததியை காப்பாற்றுவதற்காக அசாதாரண திறமையை அங்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆய்வில் நாம் பார்க்கும்போது 30 to 50 அடி உயரம் வரைக்கும் கூட பறந்து சென்று
தன்னுடைய சந்ததியை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் அந்த கோழி ஈடுபடுமாம். அந்த கோழிக்கு அவ்வளவு தூரம் பறக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாக இல்லை. ஆனால் அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அதற்கான வாய்ப்பு நிறைவாக அமைந்து விடுகிறது. அதுபோன்றுதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயம் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு அவற்றை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாக மாற்றுவதற்கான நல்ல அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான பணிகளில் அலைச்சல் இனி குறையுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுக்கடுக்காக திட்டமிட்டு நடத்துவதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை எண்ணியும் கவலை கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயந்து பயந்து வாழ்ந்த நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க. தவம் இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்புகள் குழப்பம் இல்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பணிச்சுமை மிக பெரிய அளவில் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பாராத பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை அளவாக மேற்கொள்ளலாம். திட்டமிட்டு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டால் லாபம் உயர்த்தி கொள்வதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் நிறைவாக அமையும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே போதிய அளவிற்கு வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பலமாக ஒன்று சேர்ந்து அணியாக செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் 6ல் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறார். எனவே புதிய விளைநிலங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட வேலையில் மட்டுமல்ல விவசாயத்திலும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் செழுமையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அதனால் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் தவம் இருந்தாலும் கிடைக்காத பல வாய்ப்புகள் எளிதில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.